என் அன்பு தங்கமே, வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த திங்கள் கிழமையில் உனக்கு ஒரு நபரால் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் அம்மா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு உனக்கு அத்தனை தைரியத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நடக்கவிருக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதனை என் பிள்ளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதனையும் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைத்து வருந்தாமல் எல்லாவற்றிலும் உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் அம்மா நடத்துகின்ற பாதையில் என் பிள்ளை சரியாக மனதில் உறுதியோடு நீ நடந்து வா. நான் நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் இருந்து செல்ல மாட்டேன் என்கின்ற உறுதியினை ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்து விட்டேன். அதனால் இந்த சூழ்நிலையில் எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது. ஆனால் ஒருவரால் ஆபத்து என்று சொல்லும் பொழுது அதில் சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இல்லை என்றால் ஏதேனும் பிரச்சனைகளில் நீ சிக்கி தவித்து கொண்டு அதன் பிறகு அதிலிருந்து வெளிவர முடியாமல் திணறிக் கொண்டிருப்பாய். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, ஆபத்து என்னவென்று நான் சொல்கின்றேன். அதற்கு நீ என்ன செய்ய முடியும் என்பதனை சற்று சிந்தித்துப் பார். அதன் பிறகு அம்மா உனக்கு அதற்கான தீர்வினை சொல்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே சில நல்ல நாட்களில் சில விஷயங்களை நீ செய்ய நினைக்கும் பொழுது அதற்கு முட்டுக்கட்டையாக பல விஷயங்கள் வரும். வேண்டும் என்றே இது நடக்காது என்று சொல்வதற்கு ஒருவர், நீயா இதை செய்ய போகிறாய் என்று ஒருவர், உன்னால் இது முடியாது என்று சொல்ல ஒருவர் என்று உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இவர்கள் வருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை கருத்தில் கொண்டு உன் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நீ முன்னெடுத்து வந்து இது என்னால் முடியும் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டும். இப்படித்தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தேறி இருக்கின்றது. சில விஷயங்களை நீ நம்பிக்கை கொண்டு நடத்தியும் இருக்கின்றாய். சில விஷயங்களை உன்னுடைய அவநம்பிக்கையினால் விட்டிருக்கவும் செய்கின்றாய். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் உணர்த்தும் பொழுது அதை விட்டு விடாமல் நீ தெளிவாக உன் வாழ்க்கையில் பின்பற்றுவாயானால் நிச்சயமாக உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற அதிசக்தி வாய்ந்த சந்தோஷங்கள் என்னவென்று அம்மா சொல்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பிரச்சனையின் முடிவில்தான் அது உனக்கு கிடைக்கும் என்றும் நான் சொல்லிவிடுகின்றேன். அப்படி என்ன ஆபத்து வரப்போகின்றது என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நீ பேசுகின்ற வார்த்தைகளை எப்பொழுதும் ஒருவர் கவனித்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது தவறான ஒரு வார்த்தையை விடுவாய்? எப்பொழுது நீ பேசுகின்ற இந்த வார்த்தை உனக்கு தவறாக இருக்கும்? சட்டென்று உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி விடலாம் என்று ஒருவர் அங்கே துடித்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா நான் எதற்கு தவறாக பேசப் போகின்றேன்? நீ சொன்ன பிறகு கவனமாகத்தான் இருப்பேன். நான் எப்பொழுதுமே யாரிடத்திலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் தவறாக பேசிவிடுவதில்லை என்று. ஆனால் இது அல்ல இன்றைய பிரச்சனை. இன்றைய பிரச்சனை என்ன தெரியுமா? என் பிள்ளையே, எவ்வளவுதான் ஒரு மனிதன் தான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் ஒருவரை கோபப்படுத்தும் பொழுது
அந்த கோபத்தின் வெளிப்பாடாக என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். தன் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வேண்டுமானாலும் வரலாம். இந்த வார்த்தைகள் நாளை நம்மைத்தான் பாதிக்கும் என்று தெரியாமல் எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று நினைக்கின்றவர்கள் இன்று உன்னிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்கின்றார்கள். உன்னை கோபப்படுத்தி உன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுவிட நினைக்கின்றார்கள். எந்த ஒரு விஷயத்தினால் உன் வாழ்க்கையை அவர்கள் கேள்விக்குறியாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தை தான் இப்பொழுது அவர்கள் தன்னுடைய கையில் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களினுடைய மிகப்பெரிய ஆயுதமே இதுதான். அது உன்னுடைய கோபத்தை தூண்டுவது. ஆனால் என் குழந்தை, இன்று நீ உன்னுடைய கேடயமாக பயன்படுத்த வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் உன்னுடைய பொறுமை. எந்த அளவிற்கு பொறுமையாக இன்று நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கையாள்கின்றாயோ, எவ்வளவுதான் உன்னை கோபப்படுத்த நினைத்தாலும் இன்று மட்டும் என்று சொல்லி உன்னை நீ கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக இன்றைய வெற்றியும் உனதாகும். இனி வரப்போகின்ற நாட்களிலும் உன்னை நீ கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள தொடங்கி விடுவாய். எப்படி இந்த வாழ்க்கையை நம் கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். ஒரு முறை நீ பொறுமை காக்க தொடங்கிவிட்டால் அதன் பிறகு காலம் முழுவதும் உன்னால் பொறுமையாக இருக்க முடியும். மற்றவர்கள் கோபப்படுகிறார்கள் அல்லது வார்த்தைகளை விடுகிறார்கள் என்பதற்காக நீயும் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக எதிர்வரப் போகின்ற ஆபத்து உனக்கு மிக பெரியதாக இருக்கும். கடைசியில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால் உன் தாயானவள் நான் சொல்வது போல இன்று எக்காரணம் கொண்டும் யார் மனதையும் காயப்படுத்தவோ, யாரும் உன்னை காயப்படுத்த நினைத்தால் நீ காயப்பட்டது போல் காட்டிக்கொள்ளாமலும் இருந்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லாமும் உன் வசமாக மாறும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும். எந்த நேரத்தில் எதை செய்ய நீ துணிந்தாலும் அது உனக்கு வெற்றியாகத்தான் முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியான பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. எத்தனையோ துன்பங்களை எல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீ மட்டும் சார்ந்தது அல்ல இந்த வாழ்க்கை. உன்னை நம்பி இருப்பவர்களையும் கரை சேர்க்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் என் பிள்ளை, பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்தையும் கையாண்டு விடு. வேண்டும் என்றே செய்யும் பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? அம்மா, என்னால் இந்த நேரத்தில் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஓரளவிற்கு மேல் என்னை சோதித்து விட்டார்கள் என்று நீ சொல்லும் பொழுது அந்த நிலைமை வேறு. இது ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவது என்பது தவறான காரியம் அல்லவா? இதில் ஒரு நாளும் என் பிள்ளை சிக்கிக் கொள்ளாதே. இந்த வாழ்க்கையில் இது போன்று எல்லாம் அடிக்கடி நடக்கும் பொழுது நீ மிகவும் கவனமாக இருந்து விட்டாலே போதும். நிச்சயமாக என் குழந்தை, உனக்கான சந்தோஷங்கள் என்பது மிகவும் தொலைவுதான் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? இனிமேல் நிச்சயமான உன்னுடைய சந்தோஷமும் இந்த வாழ்க்கைக்கான உன்னுடைய மனநிறைவும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற உன்னுடைய எண்ணத்தை விடுத்து இனி எதிர்வரப் போகின்ற நாட்கள் உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு சூழ்ந்து வருகின்ற அத்தனை தீய விஷயங்களையும் நீ எதிர்கொண்டு வெளியே வருவாய் என்பதனை உணர்ந்தால் போதும். இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கு சந்தோஷமான நாட்கள். இனி எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். எல்லாமும் நீ விழித்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. எதையும் எதிர்கொள்கின்ற வேளையில் என் பிள்ளை, உனக்கான கஷ்டங்களை மட்டும் நீ தூக்கி சுமந்து கொண்டு முன்னே ஓடி வருவாயானால் நிச்சயமாக என் குழந்தை, மற்றவர்கள் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விடுவார்கள். இதுதான் இந்த வாழ்க்கையின் ரகசியம். துன்பங்களை அடுத்தவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் நீ உனக்கானதை நீயே தேட முயற்சி செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக யாரும் உன்னை எங்கும்
குறைவாக மதிப்பிட்டு விட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். உன் நிலை என்னவென்று தெரிந்தவன்தான் உன்னை காயப்படுத்துவான். அதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.